பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர் சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர் சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர் அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவை உம்மையே ஆராதிப்பேன் அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவை உம்மையே ஆராதிப்பேன் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர் அல்பா ஒமேகாவும் ஆனவர் இவர் ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர் அல்பா ஒமேகாவும் ஆனவர் இவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே எல்லா நாமத்திலும் மேலானவர் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் எல்லா நாமத்திலும் மேலானவர் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் துதிகண மகிமைக்கு பாத்திரரே தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே துதிகண மகிமைக்கு பாத்திரரே தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்
பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கடந்த 3 மாதங்களாக அற்புதமாக ஆச்சரியமாக பாதுகாத்து வழி நடத்தி வந்த தேவன் இந்த புதிய மாதத்திலும் தம்முடைய ஓங்கிய புயத்தினால் பலத்த கரத்தினால் நேர்த்தியை நடத்துவாராக, நன்மைகளை காண செய்வாராக. சொல்லப்போனால் இந்த புதிய கணக்கு ஆண்டில், இந்த புதிய ஃபினான்ஷியல் இயர், கடந்த வருடம் ஏப்ரல் முதற்கொண்டு மார்ச் வரைக்கும் அந்த பொருளாதார ஆண்டாக சொல்லுவார்கள். இந்த ஏப்ரல் தொடங்கி அடுத்த மார்ச் வரைக்கும் இருக்கிற அந்த ஃபினான்ஷியல் இயரில் நம்முடைய பொருளாதாரத்தின் சூழ்நிலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வேலை, நம்முடைய வியாபாரம், நம்முடைய வருமானம், எல்லா பிரயாசங்களிலும் கர்த்தர் மேன்மைகளை கட்டளிடுவாராக. நாங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டு நமக்கு நன்மை நிறைந்த ஆண்டாய் ஆண்டவர் மாற்றி தருவாராக. இந்த மாதத்தின் தியான வசனத்திற்கு நேராக நமது கவனத்தை திருப்புவோம். ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். 2 மாதங்களுக்கு முன்பதாக பிப்ரவரி மாதத்தில் வாக்குத்தத்தமாக நாம் தியானித்த ஒரு வேத பகுதி 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். பிப்ரவரி மாதம் நாம் இந்த வசனத்தை வாக்குத்தத்த செய்தியாக தியானித்தோம். தேவன் தம்முடைய ஜனங்களை மிகவும் ஆசீர்வதிக்க விருப்பப்படுகிறார். தமது நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவர் நடத்தி வருகிறார். தாயின் கற்பத்திலேயே தெரிந்து கொண்ட தேவன் யார் மறந்தாலும் கைவிட்டாலும் நாம் பாடி ஆராதித்தது போல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி வருகிறார். காரணம், அவருடைய மகத்துவமான நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலும் அவரது நாமத்தை மையமாக வைத்த ஒரு தியானம் வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். அருமையானவர்களே, சேனைகளின் தேவன் என்பது அவரது ராஜரீகத்தை குறிக்கிறது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகலவற்றையும் ஆளுகிறவராக, அதிகாரம் உடையவராக கர்த்தர் இருக்கிறார் என்பதை காட்டுகிற ஒரு வார்த்தை தான் சேனைகளின் தேவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மேலே வானத்தில் திரள் சேனை இருக்கிறது, பூமியிலே அவரை பணிந்து கொள்ளக்கூடிய திரள் ஜனங்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சேனைகளின் தேவனாக உயர வானத்தையும் கீழே பூமியையும் ஆளுகிறவராக, அதிகாரமுடையவராக இருக்கிறார். யெகோவா என்கிற வார்த்தை எபிரேய வார்த்தை. அதற்கு அர்த்தம் என்ன? இருக்கிறவர், நித்தியமானவர், மாறாதவர், இப்படி எல்லாம் அதற்கு அர்த்தங்கள் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் பிரகடனப்படுத்துவது என்ன? நான் ஒருவரே வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உடையவராக இருக்கிறேன். என்றென்றைக்கும் மாறாதவராக, நித்தியமானவராக இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன் என்பதுதான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் தம்மை பிரகடனப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. பிரியமானவர்களே, வேதாகமத்தில் யாத்ராமத்தில் தான் முதலாக யெகோவா என்கிற நாமத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து வரவழைக்கும்படி, ஆசீர்வாதமான கானான் தேசத்தை சுதந்தரிக்க செய்யும்படி மோசேயை ஆண்டவர் அனுப்புகிறார், அழைக்கிறார். அப்படி மோசேயை அழைக்கும் பொழுது மோசேக்கும்
தேவனது ஜனங்களுக்கும் தமது நாமத்தை தெரியப்படுத்துகிறார். வாசிக்கலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். பிரியமானவர்களே, எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு செய்தி அனுப்புகிறார். நான் உங்களை விடுவிக்கப் போகிறேன், செழிப்பான கானான் தேசத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கப் போகிறேன். அதற்காக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் மோசே. ஆண்டவர் மோசேயை சந்திக்கிறார். மோசே, என் ஜனங்களை நான் விடுவிக்கப் போகிறேன். நீ என் ஜனங்களோடு கூட பேசி என் ஜனங்களை நீ விடுவிக்க வேண்டும். நான் அவர்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிற ஆசீர்வாதமான தேசத்தில் அவர்கள் சுதந்திரிக்கும்படி நீ அவர்களை வழி நடத்த வேண்டும். மோசே ஆண்டவரிடம் கேட்கிறான், ஆண்டவரே, நான் போய் தேவன் என்னை சந்தித்தார், உங்களை வழி நடத்தி கொண்டு நான் கானான் தேசத்துக்கு செல்லப் போகிறேன் என்று அவர்களிடம் சொல்லும் பொழுது அவர்கள் என்னிடத்தில் உன்னை அனுப்பினவர் யார் என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவது? ஆண்டவர் மோசேக்கு பதில் சொல்லுகிறார், இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக. ஆனாலும் மோசே என்ன பண்ணுறான், அவங்க என்னை நம்ப மாட்டாங்க ஆண்டவரே, நான் இப்படி சொன்னாலும் அந்த ஜனங்கள் என்னை நம்ப மாட்டார்கள். உடனே ஆண்டவர் மோசே பார்த்து சொல்றார், அப்படி அவர்கள் நம்பாவிட்டால் உனக்கு ஒரு 3 அடையாளங்களை நான் தருகிறேன். அந்த 3 அடையாளங்களை நீ ஜனங்களுக்கு முன்பாக நடத்து, அப்பொழுது அவர்கள் நம்புவார்கள். முதலாவதாக, உன் கையில் என்ன இருக்கிறது? என்னுடைய கையிலே ஒரு கோல் இருக்கிறது. அந்த கோலை கீழே போடு. ஆடுகளை மேய்ப்பதற்காக அவன் அந்த கோலை பயன்படுத்துகிறான். அந்த கோலை அவன் கீழே போடும் பொழுது அந்த கோல் பாம்பாக மாறுகிறது. மோசே பயந்து அந்த பாம்பிற்கு விலகி ஓடுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாம்பின் வாலை பிடி. அவன் கையை நீட்டி அந்த வாலை பிடித்த உடனே அது கோலாக மாறுகிறது. இந்த அற்புதத்தை நீ இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் செய். இரண்டாவது ஒரு அற்புதத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன். உன்னுடைய கையை நீ மடியிலே போடு. மோசே தன்னுடைய கையை மடியிலே போடுகிறான். போட்டு வெளியே எடுக்கும் பொழுது பார்த்தால் கை வெண்குஷ்டமாக இருக்கிறது. அதிர்ச்சி அடைகிறான். மறுபடியும் நீ உன்னுடைய கையை மடியிலே போடு. மறுபடியும் போட்டு எடுக்கிறான். அந்த கை சுத்தமாக மாறிவிடுகிறது. மூன்றாவதாக ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். நதியில் இருக்கிற தண்ணீரை எடுத்து நீ தரையிலே ஊற்று. அந்த தண்ணீர் இரத்தமாக மாறும். தரையிலே தண்ணீரை ஊற்றுகிறான், அந்த தண்ணீர் இரத்தமாக மாறுகிறது. இந்த 3 அடையாளங்களை நீ என் ஜனங்களுக்கு மத்தியிலே நடப்பி, அப்பொழுது அவர்கள் உன்னை நம்புவார்கள். அன்பானவர்களே, மோசே போகிறான், ஜனங்களிடத்தில் பேசுகிறான், ஜனங்களின் தலைவரிடத்தில் பேசுகிறான். ஆண்டவர் என்னை சந்தித்தார், உங்களை இவ்விடத்திலிருந்து விடுவித்து கானான் தேசத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும்படி ஆண்டவர் என்னை அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 31ஆம் வசனம், ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கொஞ்சம் கவனியுங்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் என்ன சொல்லுகிறான்? இருக்கிறேன் என்றவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார், உங்களை இந்த அடிமைத்தன தேசத்திலிருந்து விடுவித்து ஆசீர்வாதமான செழிப்பான கானான் தேசத்துக்கு கொண்டு போக. யார் அனுப்பினார்? இருக்கிறேன் என்றவர் என்னை அனுப்பினார். ஜனங்கள் எந்த எதிர்கேள்வியும் கேட்கவில்லை, அப்படியே விசுவாசித்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள், புறப்பட்டு சென்றார்கள் என்று பார்க்கிறோம். கவனிங்கள் அருமையானவர்களே, யெகோவா என்கிற நாமம் இருக்கிறேன் என்கிற அர்த்தத்தை உடைய நாமம். அப்படி என்றால் மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் போய் சொல்லுகிறான், யெகோவா தேவன் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார், இருக்கிறேன் என்கிற நாமத்தை உடையவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார். ஜனங்கள் அப்படி விசுவாசிக்கிறார்கள். கண்ணீர், பிரச்சனை, கடினமான சூழ்நிலை, 400 வருட போராட்டம் எத்தனை கடினமானது என்று யோசித்து பாருங்கள். ஆனால் அந்த வார்த்தையை கேட்டவுடனே அப்படியே ஜனங்கள் கீழ்ப்படுகிறார்கள், மோசேக்கு செவி கொடுக்கிறார்கள், புறப்பட்டு செல்ல ஆயத்தமாகிறார்கள்.
தேவனுடைய நாமத்தை அறிந்திருந்தால் தானே கீழ்ப்படிய முடியும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இருக்கிறேன் என்கிறவர் என்னை அனுப்பினார். ஐ ஆம் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நான் தான் இருக்கிறேன். யெகோவா என்கிற வார்த்தைக்கு இவைகளெல்லாம் பொருள்படுகிறது. அருமையானவர்களே, நாம் சில அலுவல் நிமித்தமாக வீட்டிற்கு வெளியே சென்று சில மணி நேரங்கள் கழித்து வீட்டிற்கு திரும்பி வருகிறோம். வீடு பூட்டப்பட்டிருக்கிறது. கதவை தட்டுகிறோம். உள்ளே இருந்து சத்தம் கேட்கிறது. யார் அது? நான் தான் பதில் சொல்லுகிறோம். நான் தான் பதில் சொன்ன உடனே நம்ம வீடு கதவு திறக்கிறது, உள்ளே போகிறோம். வீட்டில் இருக்கிறது மனைவியோ அல்லது பிள்ளைகளோ நான் தான் அப்படின்னு சொன்னாவே வீட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சு கொள்கிறாங்க. ஒன்று அந்த சத்தம், ரெண்டாவது நான் தான் என்கிற அந்த உரிமை. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? புரிந்து கொண்டு கதவை திறக்கிறார்கள். யார் வந்திருக்கிறது அப்படின்னா நம்ம என்ன அட்ரஸை சொல்லிட்டு இருக்கிறோம். பாஸ்டர் சாம் நப்தலி வந்திருக்கிறேன், உன்னுடைய அப்பா வந்திருக்கிறேன், உன் புருஷன் வந்திருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறோம். நான் தான், முடிஞ்சு போச்சு. கதவை திறக்கிறாங்க. இதே வேற ஒருத்தர் வந்து கதவை தட்டி நம்ம யார் அது அப்படின்னு கேட்டா நான் தான்னா வார்த்தையை கவனித்து பார்ப்போம், சத்தத்தை கவனித்து பார்ப்போம். புரியல. நான் தான்னா யார், உங்கள் பேர் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்போம். அப்போது நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிற காரியத்தை ஒன்றை உதாரணமாக சொல்ல விருப்பப்படுறேன். வீட்டு கதவை தட்டும் போதே நிறைய பேர் தட்டுற சத்தத்தை வச்சே கதவை திறந்துருவாங்க. இன்னும் ஒரு சிலர் வண்டி போய் நிற்குது பாருங்க, அந்த பைக் நிற்கிற சத்தத்தை வச்சே கதவை திறந்துருவாங்க. நம்ம ஜனங்களுக்கு புரியுதோ இல்லையா, நம்ம வீட்டில் இருக்கிற பெட் அனிமல்ஸ் இருக்குது பாருங்க, நாய்ங்க பூனைங்க, அதெல்லாம் கரண்டு பிடிச்சிடும். ஓ வந்தாச்சு அப்படின்ட்டு. அருமையானவர்கள், எதற்கு இதை சொல்லுகிறேன்? பரிச்சயமான உரிமையான பழக்கமான சத்தம் உடனே நான் தான் அப்படின்னு கதவு திறக்கப்படுகிறது. ஆண்டவர் மோசே இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட அனுப்புகிறாரு. யார்ப்பா உன்னை அனுப்புங்க? நான் தான் என்றவர் அனுப்பினார், இருக்கிறேன் என்றவர் அனுப்பினார். உடனே அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அருமையானவர்களே, தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள அந்த உறவு, அந்த ஐக்கியம், அந்த உரிமை அப்படியே அவர்களிடத்தில் இருக்கிறதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். 400 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, பல வருட பிரச்சனை, நீண்டகால பிரச்சனை. 400 வருஷம் கழித்து ஒரு சத்தம் கேட்கிறது, நான் தான் இருக்கிறேன் என்கிறவர் யெகோவா. உடனே அந்த ஜனங்கள் அப்படியே கீழ்ப்படுகிறார்கள். என்றால் எத்தனை காலமாக இருந்தாலும், எத்தனை வருடமாக இருந்தாலும் தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள அன்பு உறவு உடைந்து போகவே இல்லை. பிரச்சனைகளோ போராட்டங்களோ தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள அந்த ஐக்கியத்தை கெடுக்கவில்லை. யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். அன்பு சகோதரனை சகோதரியே, வாக்குத்தத்தம்ன்றது என்ன? வேற எதையுமே ஆண்டவர் சொல்லலைங்க. இருக்கிறேன் என்கிறவர் உன்னை அனுப்பினார். அதிலேயே வாக்குத்தத்தம் அடங்கிடுச்சு. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை சந்திக்க விருப்பப்படுகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விருப்பப்படுகிறார். எத்தனை வருட பிரச்சனையாக இருந்தால் என்ன, எவ்வளவு கண்ணீரின் பாதையாக இருந்தால் என்ன, அவரால் மாற்ற முடியாதது ஒன்றுமில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. உங்கள் மீது அதிகாரம் செலுத்துகிற, உங்களை அடிமைப்படுத்துகிறவர்கள் அந்த எகிப்தை போல மிகவும் கொடுங்கோல் ஆட்சி புரிகிறவர்களாக இறந்தால் என்ன, யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவன் உங்களை சந்திப்பாரானால் தடைகள் உடையும், எதிர்வல்லமைகள் ஒன்றுமில்லாமற் போகும். சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். அருமையானவர்களே, தேவனது சத்தத்தை, தேவனது நாமத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுகிறார், 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். கர்த்தர் இருதய கதவை தட்டுகிறார். வேத வசனங்களின் மூலமாய் தட்டுகிறார். பாடல் ஆராதனையிலே தட்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நாட்களா பாஸ்டம்மா ஆராதனை நடத்துகிறாங்க. நான் அங்கே பின்னாடி உங்களோடு கூட உட்கார்றேன். நான் உண்மையாக சொல்கிறேன், விடுதலையாக நான் ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை நல்லா தட்டி, கைகளை உயர்த்தி நான் நல்லா வொர்ஷிப் பண்ணுறதுக்கு கர்த்தர் எனக்கு சில நேரங்களை கொடுத்துருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. எதற்கு நான் சொல்லுகிறேன்? ஆண்டவர் ஆராதனையிலே, செய்தி நேரத்தில் வேதம் வாசிக்கும்போது
ஜெபிக்கும்போது இருதய கதவை தட்டுறார். அங்கே நீங்கள் கவனித்து பாருங்க, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு. கதவை தட்டும்போது தெரிஞ்சுக்கொள்ளணும், தட்டுறவர் கர்த்தர், கதவை தட்டுகிறவர் கர்த்தர். மோசே பிரசங்கம் பண்ணுகிறான், இருக்கிறேன் என்கிறவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார். உடனே தெய்வ ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள், இந்த சத்தம் மனித சத்தம் அல்ல, இது தேவ சத்தம். அல்லேலூயா. உடனே கதவை திறந்துட்டாங்க. பிரசங்க நேரம். என்ன பண்ணுறீங்க? நல்லா தூங்குறீங்களா? பிள்ளைகளோடு விளையாடுறீங்களா? அட்டென்ஷனாக வேத வசனத்தின் மீது ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேச போகிறார், ஆண்டவர் எனக்காக என்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறார் கவனிக்கிறீர்களா? வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது கவனிக்கிறீர்களா? ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவரே என்னோடு கூட பேசும் என்று நிதானிக்கிறீர்களா? கர்த்தர் கதவை தட்டு, என் சத்தத்தை அவன் கேட்டால். அன்பானவர்களே, நம்ம கல்ல மண்ணை ஆராதிக்கல, மனுஷனுடைய கற்பனை வரைபடத்தையோ ஏதாவது மரத்தையோ நம்ம கும்பிட்டு கொண்டு இல்லை, பேசுகிற கர்த்தர். அல்லேலூயா. கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களோடு கூட பேசுகிற அந்த தேவ சத்தத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, யார் என்னோடு பேசுவது என்று கேட்கிற ஒரு மனநிலையிலே அந்த ஐக்கியம் உறவு இருக்கக்கூடாது, உரிமை இருக்கக்கூடாது. ஓ, கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா, என்னை கர்த்தர் சந்திக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆழமான உறவும் உரிமையும் அன்பும் ஐக்கியமும் எங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இஸ்ரவேல் ஜனங்களை எத்தனை வருஷம் கழிச்சு கதவை தட்டுறாரு? 400 வருஷம் கழிச்சு. 400 வருஷம் ஒன்றுமே இல்லை, தேவ சத்தம் இல்லை. ஆனாலும் அப்படியே அந்த லைட் எரிகிறது பிரகாசமாக. உடனே கீழ்ப்படுகிறார்கள். காரணம் என்னன்னா, தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவை அவர்கள் இழக்கவே இல்லை. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிரச்சனைகள் இருக்கிறது வாழ்க்கையிலே. எத்தனையோ போராட்டமான பாதையிலே தான் நாம் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். 1 வருடம் 2 வருடம் 1 மாதம் 2 மாதம் பிரச்சனைகள் நீண்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்காது. ஆமென். அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு, அந்த உரிமை, அந்த அன்பு, ஐக்கியம் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். ஏன்னா அப்பதான் கர்த்தருடைய சத்தத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினார். பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பினார், நான் தான் அவர். ஆனால் யூத மக்கள் தேவனுடைய சத்தத்தை உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை தேவ சத்தமாக அவர்கள் பார்க்கவில்லை. இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா, இவனுடைய சகோதரர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள் அல்லவா. சோ இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை யூதர்கள் எப்படி பார்த்தார்கள்? மனித சத்தமாக பார்த்தார்கள், தேவ சத்தமாக அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆதலால் அவர்கள் இடறல் அடைந்தார்கள். யூதர்கள் இடறல் அடைந்தார்கள். ரட்சிப்பை அவர்கள் சுதந்தரிக்கவில்லை. ஆசீர்வாதங்களை, நன்மைகளை அவர்கள் அனுபவிக்கவில்லை. சகோதரனே, சகோதரியே, நீங்கள் திருச்சபைக்கு வரலாம், வேதத்தை எடுத்து வாசிக்கலாம், ஜெபம் பண்ணும் பொழுது எந்த இடத்திலே தேவ சத்தத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுகிறீர்களோ, தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஆலயத்துக்கு வந்தாலும் தேவ சத்தத்தை நீங்க கேட்க முடியாதபடி உங்களுடைய செவிகளை, உங்களுடைய இருதயத்தை சத்துரு அடைத்து போட பார்ப்பான், சிந்தனைகளை கெடுக்க பார்ப்பான். கவனமாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறதை நான் கவனிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வாரத்தில் 7 நாள் உழைக்கிறீங்க, கம்பெனியில் எங்கெங்கேயோ ஓடுறீங்க, அலையிறீங்க. ஒரு பக்கம் கம்பெனி டென்ஷன், இன்னொரு பக்கம் வீடு டென்ஷன். நிம்மதியாக சர்ச்சுக்கு வர அந்த நேரம், அந்த 2 மணி நேரம் கர்த்தரை துதிக்கிற நேரம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற நேரம், கொஞ்சம் ஷார்ப்பாக இருங்க. நம்முடைய கர்த்தர் பேசுகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட. என்ன இது? ஃபெல்லோஷிப், அந்த உறவு, அந்த ஐக்கியம். யாரை நம்ம வீட்டில் டைனிங் டேபிளில் கூப்பிடுவோம்? யாரை நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் உட்கார வைப்பேன், எல்லா இடங்கள்லையும்? எந்த அன்பு ஐக்கியம் இருக்குதோ அவ்வளோதான். ஒரு சிலரை நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே, வீட்டுக்கு வெளியே ஆஃபீஸ்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஆஃபீஸ்லேயே உட்கார வச்சு பேசி அனுப்பிடுவோம். சிலரை கேட்லேயே நிற்க வச்சு கூட அனுப்பிடுவோம். ஆனால் சிலரை தான் வீட்டுக்கு அழைச்சி அந்த அன்பு ஐக்கியம்
ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் என் சத்தத்தை கேட்டால், கவனிங்க, யெகோவா தேவன் என்னோடு கூட பேசுகிறார். சத்தத்தை கேட்டு கதவை திறப்பது என்பது என்ன? அந்த சத்தத்திற்கு தன்னை விட்டு கொடுப்பது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை விட்டு கொடுத்தார்கள். 400 வருஷத்தில் செட்டில் ஆயிட்டாங்க எகிப்தில். ஆண்டவர் சொல்கிறார், புறப்பட்டு போ. உடனே தங்களை விட்டு கொடுத்தாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. ஐயோ இல்லை ஆண்டவரே, பரவாயில்ல, இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லலை. ஆண்டவரை உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்குறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கதவை திறந்தால் என்ன நடக்கும்? நான் அவனோட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோட கூட போஜனம் பண்ணுவார். இது ஒரு செலிப்ரேஷன், விருந்து கொண்டாடல். இது ஒரு மகிழ்ச்சியின் காலம். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடம் கண்ணீர் கவலைகளுக்கு மத்தியில் இருந்தார்கள். அவர்களை கர்த்தர் ஒரு கொண்டாட்டத்தின் காலத்துக்குள் நடத்தி சென்றார். வனாந்தர பாதையும் கொண்டாட்டமாய் இருந்தது. கானான் தேசம் அதைவிட மாபெரும் கொண்டாட்டமாய் இருந்தது. அன்பான சகோதரனே, சகோதரியே, வாரந்தோறும் சபைக்கு வருவது, மாதத்திற்கு ஒரு முறை வாக்குத்தத்த செய்தி கேட்பது, இதுவல்ல நம்முடைய சிந்தனையாய். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசும். ஹல்லேலூயா. உம்முடைய சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பேன். ஆமென். பாடுறது மாத்திரம் இல்லை, அதுக்கு நம்ம அப்படியே நம்மளை அர்ப்பணிக்கணும். அன்பானவர்களே, தேவனுடைய சத்தத்தை புரிந்து கொள்ளத்தக்கதான விருத்த சேதனமுள்ள செவி நம் அனைவருக்குள்ளும் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்திய தேசத்திற்கு தேர்தல் வருகிறது. உலக அரசியலில் 5 ஆண்டு ஆட்சி பீடத்தில் யார் அமர வேண்டும், யார் அமர வேண்டும், யார் அமரக்கூடாது, நம்ம என்ன பண்ணுறோம்? சிந்தித்து செயல்படக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒன்று தேசத்தின் நலன், 2வது நம்முடைய நலன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மோடு கூட முடிஞ்சிடுறது கிடையாது இந்த தேர்தல். நம்முடைய பிள்ளைகளின் காலத்தை நம்ம சிந்திக்க வேண்டிய காலகட்டம் இது. சிந்திக்கிறோம், யாரை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். களத்தில் நிற்கிற வேட்பாளர்கள், கட்சி, கொள்கை, தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, நமக்காக சிந்திக்கிறோம், ஆராய்ச்சி செய்கிறோம். ஒரு 5 ஆண்டு கால ஆட்சி, ஓகே, சுயநலமான நேர்மையற்ற ஒரு அரசியல்வாதிகளின் கூட்டம். இவர்களுக்கே நம்ம எவ்வளோ ஆராய்ச்சி செய்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், கரத்தை பிடித்தால் கடைசி வரைக்கும் கைவிடாதவர். இவருடைய நாமத்தை அறிந்து கொள்ள, இவருடைய சத்தத்தை கேட்க, கீழ்ப்படிய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய இருதயத்தில் சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிறோமோ, தேவனது சத்தத்தை கேட்டு எந்த அளவுக்கு நாம் நம்மை கீழ்ப்படுத்துகிறோமோ, அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. இன்னொரு காட்சியை வைத்துவிட்டு நான் இந்த வசனத்திற்குள் வருகிறேன். மோரியா மலையில் ஆபிரகாம் தன்னுடைய மகனோடு கூட ஏறி சென்று கொண்டிருக்கிறான். கடினமான சூழ்நிலை, கண்ணீரின் பாதை. ஆபிரகாமின் காலம் என்பது மோசேயின் காலத்திற்கு முந்தின காலகட்டம். விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்த அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. ஆண்டவர் சொன்ன உடனே விக்கிரகத்தை விட்டான். தன்னோடு பேசுகிற தேவனுடைய சத்தத்தை உணர்ந்தான், அப்படியே கீழ்ப்படிந்தான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கடினமான கண்ணீரான சூழ்நிலை வந்தது. மோரியா மலை மேலே தன்னுடைய மகனை பலி கொடுக்க ஏறி போயிட்டுருக்கிறான். கடினமான சூழ்நிலை. ஆனாலும் சொன்னது யாரு? யெகோவா தேவன். அவர் எப்படிப்பட்டவர்? மாறாதவர், நித்தியமானவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் என்ன சொன்னார்? உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல ஆக்குவன்னு சொன்னார். அவர் மாறவே மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கொஞ்சம் சத்தமாக தான் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் சூழ்நிலை பார்த்தா பிள்ளையினுடைய காரியம் ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஆனால் யெகோவா நாமத்தின் மீது நம்பிக்கை வைத்தான். என் கர்த்தர் நித்தியமானவர், என் ஆண்டவர் மாறாதவர், அவர் சொன்னால் அப்படியே செய்கிறவர். நம்பிக்கையோடு கையை பிடிச்சி மேலே கொண்டு போகிறான். அவன் நம்பிக்கை வீணாக போச்சா? ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தப்படுத்தினார். அந்த ஆட்டுக்குட்டி அடித்தான். குழந்தைய மறுபடியும் பத்திரமா கூட்டின்னு வரான். அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறான் யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா என்னும் நாமத்தை முதல்ல ஆண்டவர் எங்கே அறிக்கையிடுகிறார்னா யாத்திராமத்தில் தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் அறிக்கையிடுகிறான் யெகோவா ஈரே. தேவனது நாமத்தை அறிந்திருக்கிறவர்களுக்கு
தேவனது சத்தத்தை கேட்ட அதற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவரது வல்லமையுள்ள நாமம் வெளிப்பட ஆரம்பிக்கும். சகோதரனே, சகோதரியே, நிச்சயமாகவே உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய கவலை எத்தனை வருட கால போராட்டமாக இருந்தாலும் ஒன்றை சொல்லுகிறேன், நிச்சயமாய் முடிவு உண்டு. நீங்கள் நம்புகிற யெகோவா தேவன், அவர் நித்தியமானவர், அவர் மாறாதவர், அவர் வல்லமை குறையாதவர், இருக்கிறவர். அல்லேலூயா. அவர் நிச்சயமாய் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். யாத்திரா 3:15 கடைசியில் நம்ம வாசித்தோம், என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். கவனிங்க அன்பானவர்களே, தேவன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் தமது நாமத்தை அறிவித்துக் கொண்டே இருக்க மாட்டார். இருக்கிறேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினது மோசேக்கு என்றாலும் மோசேக்காக மாத்திரம் ஆண்டவர் வெளிப்படுத்தவில்லை. மோசேயின் காலத்துக்கு அடுத்து நமக்கும் தேவன் சொல்லுகிறார், இருக்கிறேன். அதே வல்லமையோடு, அதே பராக்கிரமத்தோடு. ஏசாயா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவருடைய கரம் குறுகி போகவில்லை, அவருடைய செவி மந்தமாகவில்லை. இன்றைக்கும் அவருடைய வல்லமையான கரம் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இருக்கிறேன். வேதத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒருவருக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால் ஒவ்வொருவருக்கும் அதே வெளிப்படுத்தி கொண்டு இருக்க மாட்டார். ஒருத்தருக்கு சொல்லிட்டார்னா அந்த நாமத்தை தலைமுறை தலைமுறையாக அந்த பேர் பிரஸ்தாபத்தை, தன்னுடைய நாமத்தின் மகிமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறவர். ஆனால் வெளிப்படுத்தப்பட்டவர்கள், பிதாக்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை அறிவிக்கிறார்கள். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்தினார். யெகோவா ஈரே, நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளவேன். அது அப்படியே ஆபிரகாம் என்ன பண்றான்? தன்னுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துறான். பிள்ளைகள் அந்த நாமத்தை அறிந்து கொள்ளுகிறார்கள். இங்க நீங்க கவனிக்க வேண்டும், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம், என்றைக்கும் இதுவே என் நாமம். ஒரு நித்தியமான நாமத்தை உடைய தேவன் ஒரு முறை அறிவித்து விட்டால் மறுபடியும் அடுத்த நபருக்கு, ஈசா ஆபிரகாமுக்கு சொல்லிட்டா ஈசா கிட்ட வரல, ஈசா கிட்ட சொல்லிட்டு யாக்கோபு கிட்ட வரல. ஆபிரகாமுக்கு சொன்னதை அப்படியே தலைமுறை தலைமுறை தோறும் ஆண்டவர் கை கொள்றார். அப்போ பேரண்ட்ஸ் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனுடைய நாமத்தை என்ன செய்கிறாங்க? தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் ஈசாக்கை சந்திக்கும் பொழுது, யாக்கோபை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார்? நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், அப்படிதான் சொல்கிறாரே தவிர மறுபடியும் ஆண்டவர் யெகோவா தேவன் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லலை. ஆபிரகாமுக்கு சொல்லிட்டார்னா அதுக்கடுத்து ஈசாக்குக்கும் அப்படியே தான் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவார். ஆனால் அந்த செய்தியை ஈசாக்குக்கு பாஸ் பண்ண வேண்டியது ஆபிரகாமினுடைய கடமை. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் தன்னுடைய கடமையை நிறைவேற்றினான். தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவனது நாமத்தை அறிவித்தான். தேவனது சத்தத்தை கவனிக்கக்கூடிய பிள்ளைகளாக தன்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளை உருவாக்கினான். அவனுக்குள் இருந்த பாரம், ரட்சிப்பு, அந்த தலைமுறை அபிஷேகம், ஆசீர்வாதம் என்னோடு முடிந்து விடக்கூடாது. எனக்கு அடுத்து என்னுடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, தலைமுறை தலைமுறையாக என் தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தேவரும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். பெற்றோர்கள் நாம் எந்த அளவுக்கு கவனம் எடுக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து? நம்முடைய பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கிறார்களா? ஜெபிக்கிறார்களா? ஆலயத்துக்கு போகிறார்களா? நேரத்தை செலவிட்டு நாம் பிள்ளைகளிடத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய காரியங்களை நாம் அறிவிக்கிறோமா? அருமையானவர்களே, தேவனது ஜனங்களை நடத்தி சென்று கொண்டிருக்கிறான் மோசே. கவனியுங்கள், மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், இருக்கிறேன் என்றவர் தான் என்னை உங்களிடத்திற்கு அனுப்புகிறார். ஸோ மோசேயினுடைய காலம் முடிகிறது, யோசுவாவின் காலம் தொடங்குகிறது. யோசுவா கிட்ட மறுபடியும் வந்து ஆண்டவர் இருக்கிறேன் என்று சொல்லுகிற நான் தான் உன்னை அனுப்புகிறேன் சொன்னாரா? இல்லவே இல்லை. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். ஸோ மோசே அந்த நாமத்தை, அந்த வல்லமையை, அந்த அபிஷேகத்தை அப்படியே யோசுவா கிட்ட பாஸ் பண்ணுறான்.
ஆபிரகாம் ஈசாக்கு கிட்ட, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில், அது குடும்பமாக இருக்கட்டும் சபையாக இருக்கட்டும், ஆண்டவர் தலைமுறை தலைமுறை தோறும் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர். ஆனால் வெளிப்படுத்தப்பட்ட காரியம் ஒருவருக்காக அல்ல. இது மோசேக்கு சொல்லப்பட்டது, இது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது அல்ல. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. விசுவாச குடும்பமாக இருந்தாலும் ஊழியமாக இருந்தாலும் அன்பானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்கணும். அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகணும். எனக்கு அடுத்து வருகிற சந்ததியில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணுன்ற பாரம் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அன்பாக கேட்குறேன், பெற்றோர்களிடத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக, வேலைக்காக, திருமணத்திற்காக, வாழ்க்கைக்காக நீங்கள் பாரப்படுகிறது போல அதை காட்டிலும் அதிகமாய் பாரப்படுங்கள். என்னுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, என்னுடைய பிள்ளைகளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக, ஜெப வாழ்க்கைக்காக, ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் இருக்கிறதான அந்த உறவுக்காக கொஞ்சம் பாரப்படுங்கள். அல்லேலூயா. எப்படி உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்தாரோ உங்கள் பிள்ளைகளுக்கு அதை காட்டிலும் அதிகமாக உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பேரண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்ல முடியும், இன்னைக்கு நான் பத்திரமா இருக்கிறேன்னா, இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய ஜாப், என்னுடைய பின்னணி இன்றெல்லாம் இல்லை, கர்த்தர் என்னை கரம் பிடித்தார், அதனால் தான் இன்று வரைக்கும் நான் பத்திரமாக இருக்கிறேன். அதே வார்த்தையை பிள்ளைகிட்ட ஆண்டவர் சொல்றாரு, மோசேக்கிட்ட இருந்தது போல உங்கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. பிள்ளைகள் வெளியே இருக்கிறாங்களா? ஃபோன் பண்ணால் பேசுங்க. பைபிள் படிச்சியா? ஜெபம் பண்ணியா? நல்ல பாடம் நடத்துனாங்களா? நல்லா சாப்பிட்டியா? அது மட்டும் கேட்காதீங்க, இதையும் கேளுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் ரெண்டு கரங்களை உயர்த்தி, தகப்பனே, ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, மோசே தனக்கடுத்து யோசுவாவுக்கு, ஆண்டவரே அந்த ரட்சிப்பு, அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த தேவனுடைய நாமம், அந்த தேவனுடைய சத்தம், அதை அறிகிற பாக்கியத்தை அப்படியே கடந்து போக வைத்தார்கள். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் எங்களுடைய பொறுப்புகளை நாங்கள் நிறைவேற்றணும். as a parent, ஒரு பெற்றோராக, ஆண்டவரை ஊழியக்காரராக நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு நாங்கள் கொண்டு போகணும். ஆண்டவரே, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கொஞ்சம் சத்தம் ஆமேன்னு சொல்லுங்களேன். சங்கீதக்காரன் தாவீது அழகா இதை அறிக்கையிடுகிறான் விசுவாசத்தோடு. 102 சங்கீதம் 25 வசனத்திலிருந்து 28 வசனம் வரைக்கும். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது, அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரத்தை போல் பழமையாய் போம், அவைகளை ஒரு சால்வையைப் போல மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். இங்கே நான் யெகோவா என்கிற நாமத்தை நான் எங்கே கொண்டு வருகிறேன்? நீங்கள் கவனிங்கள். 27 வசனம், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். யெகோவா என்கிற அந்த நாமத்திற்கு பல அர்த்தங்கள் உண்டு. இருக்கிறேன், ஐ ஆம், நான் தான். இங்க மாறாதவர், நித்தியமானவர். இங்க யெகோவா நாமத்தை தாவீது அடிக்கிறான், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். எதை ஒப்பிடுறான் நீங்க கவனிச்சு பாருங்க. ஆண்டவரே, அது வாசித்த வசனம் 25 வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே உம்முடைய வல்லமையான கரம், உம்முடைய அற்புதமான கரம் எவ்வளவு அழகா வானத்தை படைத்தது, எவ்வளவு ஆண்டவரை இயற்கை அழகை படைத்தது, வானம் பூமி உம்முடைய கரம் அழகா படைச்சது. ஆண்டவர் உயர்த்துறான். அதுக்கடுத்து சொல்கிறான், ஆண்டவரே இவ்வளோ அழகாக படைச்ச வானம் பூமி ஒரு நாள் என்ன ஆகிடும்? அழிஞ்சு போயிடும், பழமையாக போயிடும், அதெல்லாம் சுருட்டப்பட்ட ஒரு சால்வையை போல விலகி போயிடும். ஆனால் நீரோ மாறாதவராக இருக்கிறீர். யெகோவா இதை சொல்லிட்டானா, அதுக்கடுத்து அவன் எங்கே வரான் பாருங்க. உமது அடியாரின் பிள்ளைகள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும். நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த யெகோவா நாமத்தை நன்றாக அறிந்தவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறது மாத்திரமில்லாமல் ஆண்டவருடைய அந்த வல்லமை ஆசீர்வாதத்தை பறைசாற்றுகிறவர்களாக சந்ததிகளுக்குள்ளே கொண்டு போகிறவங்களா இருந்தாங்க. தாவீது சொல்கிறான், நீர் எல்லாவற்றையும் படைச்சீர், ஆனால் நீர் மாறாதவர். மற்றவைகளெல்லாம் மாறி போயிடும், ஆனால் நீர் மாறாதவர். உமது ஆண்டுகள் முடிந்து போகாது, ஆதலால் எங்கள் சந்ததியும் முடிந்து போகாது. எங்களுடைய பிள்ளைகள் தலைமுறை தலைமுறை தோறும் உமது நாமத்துக்கு மகிமையான சாட்சிகளாக இருப்பார்கள். அவன் துதிக்கிறான், ஆராதிக்கிறான். ஜெபம் பண்ணுறதோடு சரியாயிடுமா?
இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன், இந்த பிரசங்கத்தோடு சரியாயிடுமா என்றால் அப்படி அல்ல. எல்லாவற்றுக்கும் எனக்கு வசனத்தை எடுத்து சொல்ல நேரம் இல்லை. தாவீது சாலமோனை கூப்பிடுறான், சாலமோனே இங்க வா. தாவீது தள்ளாடிட்டு இருக்கிறான், இன்னும் கொஞ்சம் நாளில் நித்திரை அடைய போகிறான். சாலமோனே இங்கே வாப்பா. சாலமோன் கிட்ட வருகிறான். தகப்பனே அழைத்தீரே. அவன் தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறான், அவனுடைய கையில் ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறான். எப்பொழுதுமே ராஜாக்கள் கையில் ஒரு நியாயப்பிரமாண பிரதி ஒன்று இருக்கும். அந்த பிரதியை தூக்கி சாலமோன் கிட்ட கொடுக்குறான். சாலமோன் கிட்ட கொடுத்துட்டு சொல்கிறான், நீ இந்த வசனங்களின்படி எல்லாம், இந்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருந்தால் நீ பாக்கியவானாயிருப்பாய். ராஜா விட்டு பிள்ளை என்ன பாக்கியம், வேற என்ன பாக்கியம் வேணும்? அரண்மனை, எவ்வளோ பெரிய அரண்மனை வாழ்க்கை, தேசமே சொந்தம். அதுக்கடுத்து எனக்கு அடுத்து நீ தான் ராஜா. ஒன்று ராஜா விட்டு பிள்ளை, மொத்தம் இவனுக்கு தான். ரெண்டாவது இவன் தான் வரப்போகிற ராஜா. ஆனால் தாவீது கற்றுக் கொடுக்குறான், இதெல்லாம் பாக்கியம் இல்லை. இந்த வேதத்தின்படி நீ வாழ்ந்தால் நீ பாக்கியவானாய் இருப்பாய். தலைமுறை தோறும் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றோர்கள் கடந்து போக வைத்தார்கள். இன்றைக்கி நம்ம எதை நம்முடைய பிள்ளைகள் பாக்கியமாக நம்ம நினைக்கிறோம்? யோவான் சொல்கிறான், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை காட்டிலும் அதிகமான சந்தோஷம் என்னிடத்தில் இல்லை. எதில் சந்தோஷப்படுற பெற்றோரே? என்னுடைய பிள்ளைகள் பசியில் பட்டினியில் இருந்தாலும் சரி. எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் உபத்திரவத்தில் இருந்தாங்க பாருங்க. அதுபோல் கண்ணீர்கள் கவலைகளிலே பலவிதமான போராட்டங்கள் இருந்தாலும் என் பிள்ளைகள் கர்த்தருக்குள் பத்திரமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னா ஜெபம் பண்ணுங்க. ஆபிரகாம் பாரப்பட்டான், தாவீது பாரப்பட்டான், மோசே பாரப்பட்டான். ஜெபித்தார்கள், பேசினார்கள், கர்த்தர் கிரியை செய்தார். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே ஒரு பாரமான ஜெபத்தை நாங்கள் வைக்கிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அபிஷேகம், ரட்சிப்பு, ஆசீர்வாதம், நன்மை, இது எங்களோடு முடிஞ்சிடக்கூடாது. எத்தனை பேர் பாரப்படுறீங்க? கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, உம்முடைய வருகை தாமதமானால் எங்களுடைய குடும்பத்திற்குள் கடந்து செல்ல வேண்டும். எங்களுக்கு அடுத்த சந்ததி இந்த சபையில் எழுந்து நிற்கும் போது அல்லேலூயா ஆண்டவர், இந்த சபையில் அதே அபிஷேகம், அதே வல்லமை கடந்து போகணும். கரங்களை தட்டி அல்லேலூயா. குடும்பம் ஆனாலும் சபையானாலும் அந்த தலைமுறையா உம்முடைய நாமம் மகிமைப்படணும். ஆண்டவர், என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தோறும் என் பேர் பிரஸ்தாபம். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடிப்போய் சுகமாயிருப்பான். அந்த நாமத்துக்குள்ள சுகம் உண்டு, அடைக்கலம் உண்டு. நீங்கள் சேஃபாக இருக்கிறது போல் நம்முடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சேஃபாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. ஈஸ்டர் சண்டே ஒரு மெசேஜை நம்ம பார்த்தோம். எம்மா ஒரு சீஷர்கள் கவலையோடு நடந்து போயிட்டுருக்குறாங்க. ரொம்ப பாரம் அவங்களுக்கு. மரியாள் கல்லறையாண்ட ரொம்ப கண்ணீரோடு வேதனையோடு அழுது கொண்டு இருக்கிறாள். ரதத்தில் கந்தாகிய மந்திரி அவன் போய் கொண்டு இருக்கும்போது நீண்ட தூர பிரயாணம், அது ஒரு வனாந்தர பிரயாணம், நல்லா தூங்கலை. அந்த நேரத்தில் அவன் எடுத்து வேதத்தை வாசிக்கிறான். கர்த்தருடைய நாமத்தை தியானித்தார்கள், கர்த்தருடைய வேதத்தை தியானித்தார்கள். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற யெகோவா மோசேக்கு மாத்திரமா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமுக்கு மாத்திரமா? யார் யார் தேவனது நாமத்தை அறிந்திருக்கிறார்களோ, தேவனது சத்தத்தை அறிந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் சொந்தமாகிறது. எம்மாவூர் சீஷர்கள் வேத வசனங்களை பேசினார்கள். மரியாள் தேவனுடைய காரியங்களை சிந்தித்து கொண்டிருந்தாள். கந்தாகிய மந்திரி ஏசாயா புஸ்தகத்தை தியானித்து கொண்டிருந்தார். என்ன பண்ணினார் கர்த்தர்? அங்கே வந்துட்டார் ஆண்டவர். அவர்களோடு ஜாயின் ஆயிட்டார். எங்கே வேத வசனத்துக்கான தியானம் இருக்குதோ, ஆண்டவருடைய நாமத்திற்கான அந்த அர்ப்பணிப்பு இருக்குதோ, அங்கே தேவனுடைய வல்லமை வெளிப்படும். நான் கடைசியாக முடிக்க விருப்பப்படுகிறேன் அன்பானவர்களே. ஆண்டவர் ஒரு இடத்துல துக்கத்தோடு சொல்லுகிறார், நீ என் வேதத்தை மறந்தாய், ஆதலால் நான் உன் பிள்ளைகளை. ரொம்ப கடினமான சூழ்நிலை இது, ரொம்ப ரொம்ப பயப்படுகிற சூழ்நிலை இது. இந்த நிலை வரவே கூடாது. இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணும்போது ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த வசனத்தை நான் என்ன பண்ணுறேன்? பிரசங்கம் பண்ணுறேன். வேதத்தை மறப்போமானால், தேவனுடைய நாமத்தை மறப்போமானால், தேவனது சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்பாமற் போவோமானால், அந்த தலைமுறை தூரம் பேர் பிரஸ்தாபம்ன்றது அப்படியே டிஸ்டர்ப் ஆகிடும்.
வேண்டாம் அருமையானவர்களே, தேவனுக்காக வைராக்கியம் கொள்வோம். எத்தனை வருஷம் பிரச்சனையாக இருந்தாலும், 400 வருஷம் பிரச்சனையாக இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்துக்காக வைராக்கியமாக இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை சந்தித்தார். அவர்களுடைய தலைமுறையை கர்த்தர் விடுவித்தார். அவர் இருக்கிறவர். அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற மாறாத தேவன். எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். கொஞ்சம் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த காலவெளியிலே நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்றோம். யெகோவா இருக்கிறவர், நித்தியமானவர், மாறாதவர். கரங்களை உயர்த்தி கொஞ்சம் பாரத்தோடு ஜெபம் பண்ணலாமா? இந்த காலவெளியிலே ஆண்டவர் உம்முடைய நாமத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறீரப்பா. கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன். வானத்தையும் பூமியையும் ஆளக்கூடிய ஒருவர் உண்டு என்றால் அது நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, 5 ஆண்டு காலம் சுயநலமான ஆண்டவரே கர்த்தாவே நேர்மையற்ற ஆட்சிகளுக்காகவே நாங்கள் எவ்வளவு யோசிக்கிறோம், பாடுபடுகிறோம். ஆனால் ஆண்டவரே, வானம் பூமி ஒளிவது போல சீக்கிரத்திலே மனிதர்களுடைய ராஜ்யங்கள் எல்லாமே ஒளிந்து போகும். ஆனால் கர்த்தரோ என்றென்றைக்கும் ராஜாவாக இருக்கிறார். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. ஓ ரபாதனாலா ஹல்லேலூயா. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். அந்த அபிஷேகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே குடும்பத்துக்குள்ளே பொருத்திடுறான் தாவீது. கொஞ்சம் முழங்கார் படிடுவோமா? ஆண்டவரே, எங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொண்ட, கர்த்தருடைய சத்தத்துக்கு தங்களை அப்படியே தாழ்த்தி அர்ப்பணித்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அற்புதமாய் விடுவித்தது போல இதோ உங்களையும் விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் அவர் தம்முடைய நாமத்தை உங்களுக்கு இன்னும் தெரியப்படுத்த விருப்பப்படுகிறார். முழங்கால நின்று கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை இன்னும் நாங்கள் ஆண்டவரே மகிமைப்படுத்தணும். கிருபைகளை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன். யெகோவா என்பது அவரது நாம சங்கீர்த்தனம். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, உமது நாமத்தை எங்களுக்கு இம்மட்டும் தெரியப்படுத்தி இருக்கிறீர், இன்னமும் தெரியப்படுத்துவீராக. இஸ்ரவேல் ஜனங்கள் நீண்ட கால பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் உம்முடைய சத்தத்தை, உம்முடைய நாமத்தை, இருக்கிறேன் அந்த யெகோவா நாமத்தை அறிந்திருந்தார்கள். அதை மறந்து விடவில்லை. நாங்கள் உம்மை மறந்து விடக்கூடாது. பிரச்சனைகள், போராட்டங்கள், எங்களுக்கும் உமக்கும் உள்ள அந்த உறவை, அந்த அன்பை, ஐக்கியத்தை, உரிமையை ஆண்டவர் பிரித்து விடக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மில் இசைந்திருக்கும் பொழுது, உம்முடைய சத்தத்தில் கவனமாய் நாங்கள் செவி கொடுத்து கீழ்ப்படுத்தும் பொழுது, எவ்வளவு கால பிரச்சனையாக இருந்தாலும் நொடி பொழுதிலும் அதை மாற்ற முடியும். 2 கரங்களை உயர்த்தி, இந்த புதிய மாதம்
எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கட்டும். நன்மைகள் ஆண்டவரை தொடரட்டும், கிருபைகள் பெருகட்டும். எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். சபையிலே தலைமுறை தோறும் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. குடும்பம், திருச்சபை, எங்களுடைய ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த அந்த அபிஷேகம், அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதம் அப்படியே கடந்து போகட்டும். உம்முடைய வருகை வரை நாங்கள் உமக்கு மகிமையான சாட்சிகளாய் நிற்க எங்கள் திருச்சபை, எங்களுடைய குடும்பத்தை பயன்படுத்தும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.